திவ்ய ஸ்தலங்களில் ஒன்றான ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் ஆலயம் அமைய பெற்றுள்ளது. நீங்கள் அங்கே பார்த்தசாரதி பெருமாளை சேவிக்க செல்லும் முன் பகவான் அந்த பகவத்கீதையிலே எவ்வாறு அர்ஜுனனுக்கு உபதேசித்தார், அந்த தேரோடு அர்ஜுனன் தேரிலே அமர்ந்திருக்க பகவான் அர்ஜுனனுக்கு தேரோட்டிய அந்த தத்ரூபமான காட்சியை அங்கே அந்த திருக்கோயிலினுடைய முகப்பிலே ராஜகோபுரத்திற்கு அருகிலே நீங்கள் காண முடியும். அடுத்ததாக பகவத்கீதை கற்றால் என்னென்ன நமக்கு பல தத்ரூபமான உண்மைகள் புரிய வரும். அதில் ஒரு சிறிய உதாரணத்தை அடியேன் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். திருமலை திருப்பதியிலே நாம் அலிபிரி கீழே இருக்கும் அலிபிரி செக்கிங் பாயிண்ட், அந்த அலிபிரியை தாண்டி மேலே திருமலைக்கு செல்லும் போது அங்கேயும் ஒரு டோல்கேட் என்று அழைக்கக்கூடிய ஒரு டோல்கேட் இருக்கிறது. அதற்கு வலது பக்கத்திலே நீங்கள் அதை தாண்டிய உடனே திருமலை திருப்பதியிலே கீதா உபதேசம் பூங்கா இடம்பெற்றுள்ளது. ஆம், கீதா உபதேச பார்க் என்று திருமலையிலே பிரம்மாண்டமாக அங்க பகவானுடைய அந்த தேர் அர்ஜுனனுக்கு பகவான் அந்த தேரோட்டிய காட்சி திருமலை திருப்பதியிலே நீங்கள் காண முடியும். அடுத்ததாக பகவானுடைய சங்கு, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உபயோகப்படுத்திய சங்கின் பேர் பாஞ்சஜன்யம். அந்த பாஞ்சஜன்யம் என்கிற பெயரிலே, அந்த பெயரிலே திருமலை திருப்பதியிலே ஒரு பிரம்மாண்ட தங்கும் விடுதி அமைந்துள்ளது. அனைத்து தங்கும் விடுதிகளுக்கும் வைணவ பெயர்கள் தான் அங்கே சூட்டப்பட்டிருக்கும். சப்தகிரி, ஸ்ரீனிவாசர், இது போல பாஞ்சஜன்யா என்கிற பெயரிலேயே ஒரு மிகப்பெரிய தங்கும் விடுதி திருமலை திருப்பதியிலே அமைந்துள்ளது. ஒவ்வொரு தங்கும் விடுதியினுடைய பெயரும் வைணவத்தை பிரதிபலிக்கும் வகையில் தான் இருக்கும். அப்படித்தான் மிக தேர்ச்சியாக, மிக அற்புதமாக ஒவ்வொரு பெயரும் அங்கே சூட்டப்படுகிறது. ஒவ்வொரு விடுதிக்கும் ஒவ்வொரு கட்டிடத்துக்கும் பகவானுடைய வைணவத்தினுடைய பெயர்கள் திருமலை திருப்பதியிலே மிக அழகாக சூட்டப்பட்டிருக்கும். நாம் ஸ்ரீபெரும்புதூர் உட்பட வைணவ திவ்ய ஸ்தலங்களின் முதல் ஸ்தலமான ஸ்ரீரங்கம் உட்பட, காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் உட்பட, காஞ்சிபுரத்திற்கு அருகிலே இருக்கும் திருப்புக்குழியில் ஸ்ரீ விஜயராகவ பெருமாள் வீற்றிருக்கிறார். திருவள்ளூரிலே ஸ்ரீ வீரராகவ பெருமாள் வீற்றிருக்கிறார். அருகிலுள்ள திருநின்றவூரிலே எண்ணெய் பெற்ற தாயார் சமேத ஸ்ரீ பக்தவச்சல பெருமாள் வீற்றிருக்கிறார். இது போல பல வைணவ திவ்ய ஸ்தலங்களுக்கு நாம் செல்லும் போது பகவத்கீதையில் என்னென்ன ஸ்லோகங்கள், என்னென்ன விளக்கங்கள் இடம்பெற்றுள்ளதோ அதெல்லாம் அந்த திருக்கோயில்களிலே பிரதிபலிப்பதை நாம் நேரடியாக காண முடியும். ஆதலால் தான் பல மேலை நாட்டு கல்வி நிறுவனங்கள் பகவத்கீதையை தங்களுடைய அடிப்படை பாடத்திலே இணைத்து விட்டன. சமீபத்தில் கூட நேற்று ஒரு அறிவிப்பை அடியேன் காண முடிந்தது. தொலைக்காட்சியிலும் நிறைய செய்தித்தாள்களிலும் இடம்பெற்றன. உத்தராகண்ட் மாநிலத்திலே பள்ளி குழந்தைகளுக்கான அந்த பிரேயர் என்று அழைக்கக்கூடிய காலையில் நடைபெறும் கடவுள் வாழ்த்தில் பகவத்கீதை ஸ்லோகம் நிச்சயம் பாராயணம் செய்யப்பட வேண்டும் என்று உத்தராகண்ட் மாநில அரசே உத்தரவிட்டிருக்கிறது. ஆம், உத்தராகண்ட் மாநிலத்திலே அனைத்து பள்ளிகளிலும் காலை பள்ளி குழந்தைகளுக்கான அந்த கடவுள் வாழ்த்து நிகழ்விலே பகவத்கீதை ஸ்லோகம் இடம்பெற வேண்டும் என்பது கட்டாயம். அதனால் பகவத்கீதையை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். நீங்களும் பெரியவர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால் பகவத்கீதை தான் மனிதனின் வாழ்க்கை பாடம். உதாரணமாக, ஒரு வீட்டிலே எண்ணற்ற மின்னணு பொருட்கள் உள்ளன. டிவி, ஃப்ரிட்ஜ், ரேடியோ, வாஷிங் மிஷின், இப்படி போன்ற பல எண்ணற்ற பொருள்கள், செல்போன், இவையெல்லாம் தற்காலத்தில் இன்றியமையாதது ஆகிவிட்டன. இவற்றையெல்லாம் ஜடப்பொருள். ஒரு கால குறியீடு உண்டு. ஒரு 4 வருடமோ 5 வருடமோ 10 வருடமோ தான் இவை உபயோகப்படும். இந்த ஜட பொருட்களை நாம் வாங்கும் பொழுதே மேனுவல் புக் என்று அழைக்கக்கூடிய ஒரு புத்தகம் கூடவே வழங்கப்படுகிறது. அது எதற்கு என்றால் அந்த பொருட்களை எப்படி நாம் உபயோகிப்பது, உதாரணமாக தொலைக்காட்சியில் எவ்வாறு நாம் அந்த சவுண்ட் என்று அழைக்கக்கூடிய வால்யூமை கூட்டுவது, குறைப்பது, எப்படி சேனல் மாற்றுவது, இதற்கெல்லாம் ஒரு புத்தகம் வழங்கப்படுகிறது ஒரு ஜட பொருளுக்கே. ஔவையாரனுடைய கூற்றின் பிரகாரம் அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிது. பகவத்கீதையினுடைய கூற்றின் பிரகாரம் 84 லட்சம் உயிரினங்கள் இந்த உலகத்தில் உள்ளன. அதாவது பாம்பினம், பாம்பு எடுத்துக்கொண்டால் பாம்பில் நிறைய இனம், பூச்சியில் நிறைய இனம், பறவைகளில் நிறைய இனம், பசுக்களில் நிறைய இனம், இது போன்ற எண்ணற்ற இனங்கள் உள்ளன.
84 லட்சம் வகை இனங்களிலே ஒரே ஒரு உயிரினம் தான் ஆறறிவு படைத்த உயிரினம், சிந்தித்து செயல்படக்கூடிய உயிரினம். அதுதான் இந்த மனித இனம். அனைத்து உயிரினங்களுக்குள்ளும் ஆத்மா உள்ளது. ஆனால் நமக்கெல்லாம் அந்த பிறப்பு கொடுக்காமல் பகவான் ஏன் இந்த மானிட பிறப்பை கொடுத்திருக்கிறார் என்றால், நாம் ஏதோ சில புண்ணியங்களை செய்து இந்த மானிட பிறப்பை பெற்றுள்ளோம். அதனால் தான் அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று ஔவையார் குறிப்பிட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த மானிட பிறப்பை அற்ப சொற்ப காரணங்களுக்காக வீணடித்து விடக்கூடாது. அப்போது நாம் எப்படி வாழ்வது? ஏன் இந்த பிறப்பு வழங்கப்பட்டது? இதற்கெல்லாம் விடை பகவத்கீதையிலே உள்ளது. நான் ஏன் பிறந்தேன்? எதற்காக பிறந்தேன்? சர்வ காரண காரணம். இந்த பிறப்பு இந்த ஊரிலே உலகத்திலே கிட்டத்தட்ட 800 கோடி மக்கள் இருப்பதாக ஒரு கணக்கீடு புள்ளி விவரம் சொல்லுகிறது. அந்த 800 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் தொகையில் குறிப்பிட்ட இந்த வேலூர் மாநகரில் குறிப்பிட்ட தாய் தந்தையனுடைய வயிற்றில் குறிப்பிட்ட இத்தனாவது மகனாகவோ அல்லது மகளாகவோ பிறப்பு ஏன் கொடுத்தார் என்றால் சர்வ காரண காரணம். ஏதோ ஒரு காரணத்தை மையப்படுத்தித்தான் இந்த பிறப்பு நமக்கு அருளப்பட்டுள்ளது. அப்படி அருளப்பட்டிருக்கும் பிறப்பை நாம் நல்ல முறையில் உபயோகிக்க வேண்டும் அல்லவா? ஏதோ மற்ற ஜட 5 அறிவு 4 அறிவு படைத்த உயிரினங்கள் போல ஏதோ வாழ்ந்தோம், சாப்பிட்டோம், மறைந்தோம் என்று இல்லாமல் இந்த பிறப்பை மேன்மை மிக்க பிறப்பாக நாம் மாற்ற வேண்டும். மேன்மை மிக்க பிறப்பு என்றாலே அந்த கோவிந்த நாமாவளி ஒலிக்கப்படுகிறது. பகவானே இதை அங்கீகரிப்பதாக தான் அடியேன் கருதுகிறேன். ஏனென்றால் மேம்பட்ட பிறப்பு என்று கூறும்போது அங்கே பட்டாச்சாரியார் கோவிந்த நாமாவளியை எழுப்புவது பகவானுடைய அருளே இங்கு கிடைத்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்று. அப்படிப்பட்ட இந்த மானிட பிறப்பை எப்படி உபயோகிப்பது என்றால் பகவத்கீதையிலே தெல்ல தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. பகவத்கீதையினுடைய இன்னொரு மாபெரும் முக்கியமான பொக்கிஷமான விஷயம் என்னவென்றால், யாரும் பகவத்கீதையை நான் முழுதாக படித்து விட்டேன், பகவத்கீதை அவ்வளவுதான் என்று எடுத்து வைத்து விட முடியாது. காரணம், இது ஏதோ பள்ளிகளிலே கொடுக்கப்படும் பௌதிக கல்வி அல்ல, இது ஆன்மீக கல்வி. நம்முடைய மனிதனுடைய முதிர்ச்சி, மெச்சூரிட்டி என்று அழைக்கக்கூடிய மெச்சூரிட்டி லெவலுக்கு ஏற்பத்தான் பகவத்கீதை நமக்கு புரியும். உதாரணமாக, ஒரு 4 வயது குழந்தை ஒரு ஐஸ்கிரீமை கேட்டோ பலூனுக்கோ சாக்லேட்டுக்கோ அழுகும். ஆனால் அதே குழந்தை ஒரு 12 வயதோ இல்ல 15 வயதோ அடைந்த உடனே பலூனுக்கு சாக்லேட்டுக்கு எல்லாம் அழுவாது. காரணம், அது ஒன்றும் இல்லை, பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு அந்த குழந்தைக்கு புரிஞ்சிடும். பகவத்கீதை ஸ்லோகமும் நம்மளோட புரிதல் எந்த அளவுக்கு இருக்கோ, நம்மளோட ஞானம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் புரியும். ஏனென்றால் ஒரு ஸ்லோகத்தை நீங்க 20 வயசுல படிச்சா ஒரு மீனிங் கிடைக்கும், 30 வயசுல படிச்சா ஒரு உள்ளர்த்தம் கிடைக்கும், 50 வயசுல படிச்சா ஒரு அர்த்தம் கிடைக்கும், 70 வயசுல படிச்சா இன்னும் உள்ளர்த்தம் கிடைக்கும். அதனால் ஒரே ஸ்லோகம் தான். ஆனா அந்த ஸ்லோகத்தோட விளக்கம் எப்படி தெரியும் அப்படின்னா நம்மளோட முதிர்ச்சி லெவலை வச்சுதான் நமக்கு புரியும். அதனால் எப்படி 4 வயசு குழந்தை பலூனுக்கும் சாக்லேட்டுக்கும் அழுகுது, 15 வயசு குழந்தை ஏன் அழுகலன்னா அந்த குழந்தையோட முதிர்ச்சி தான். அதே குழந்தை தான், அதே பலூன் தான், அதே சாக்லேட் தான். ஆனா ஏன் அந்த குழந்தை 15 வயசுல அழுகல, 4 வயசுல அழுகுதுன்னா 4 வயசுல குழந்தைக்கு உண்டான முதிர்ச்சி அவ்வளவுதான். ஆனா 15 வயசு குழந்தைக்கு அந்த நல்லாவே தெரியும், அந்த பலூன்லாம் ஒண்ணும் இல்லை. அதே மாதிரி தான் நம்மளும் யோசிப்போம், இந்த அர்த்த விஷயத்துல நான் இவ்வளவு பாடுபட்டேன் அப்படின்னு ஒரு கட்டத்துல நம்ம யோசிப்போம். பின்னாடி திரும்பி பார்த்தா வாழ்க்கைய பகவத்கீதை ஸ்லோகமும் அப்படிதான். ஒரே ஸ்லோகத்தை ஃபர்ஸ்ட் முறை படிக்கிறதுக்கும் 100வது முறை படிக்கிறதுக்கும் 1000வது முறை படிக்கிறதுக்கும் நம்மளோட முதிர்ச்சி லெவல், மன முதிர்ச்சிக்கேற்ப அர்த்தம் புரியும். ஏனென்றால் பகவத்கீதை 18 அத்தியாயங்களையும் 700 ஸ்லோகங்களையும் கொண்டது. இந்த 700 ஸ்லோகத்துல கிட்டத்தட்ட 574 ஸ்லோகம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட நேரடி வார்த்தைகள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உபதேசம் பண்ண 574 ஸ்லோகங்கள் அந்த 700 ஸ்லோகத்துல அடங்கியிருக்கு. அவர்தான் ராமர், அவர்தான் கிருஷ்ணர், அவர்தான் பெருமாள், அவர்தான் நரசிம்மர், அவர்தான் வராகர், அவர்தான் வாமனர், 10 தசாவதாரங்களுக்கும் சொந்தக்காரர் அவர்தான். அப்படிப்பட்ட எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் இந்த கிருஷ்ண அவதாரத்திலே இந்த பகவத்கீதையை உபதேசித்தார். யாருக்காக உபதேசித்தார்? அர்ஜுனன் மூலமாக அனைத்து மக்களுக்கும் இந்த உலகத்துல பிறப்பட. ஏன்னா பகவத்கீதையில எந்த இடத்துலயும் இது இந்துக்களுக்கானதுன்ற வார்த்தையே கிடையாது. irrespective of the religion,
அவங்க கிறிஸ்டியனா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், ஜெயினிசமா இருக்கட்டும், புத்த மதமா இருக்கட்டும், எல்லாருக்குமே பகவத்கீதை யூஸ் ஆகும். அதே மாதிரி ஆண் பெண் பேதமின்றி இது ஆணுக்கான ஸ்லோகம், இது பெண்ணுக்கான ஸ்லோகம் அப்படின்னு பகவத்கீதையில கிடையவே கிடையாது. பகவத்கீதை இந்த உலகத்துல பிறப்படுத்த அவங்க ஜப்பான்ல பிறந்திருந்தாலும் சரி, அமெரிக்கால பிறந்திருந்தாலும் சரி, ஆப்பிரிக்கால பிறந்திருந்தாலும் சரி, எந்த ஊர்ல பிறந்திருந்தாலும் பகவத்கீதை உபதேசிக்கப்பட்டது நம்முடைய பாரத தாய் திருநாட்டில் தான். இந்த பாரதத்துல உபதேசிக்கப்பட்ட பகவத்கீதை உலகத்துல பிறப்படுத்த அனைத்து மக்களுக்கும் சமமானது. அதனாலதான் கடந்த 10 வருஷமா பகவத்கீதையை டெய்லி படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவரால் அருளப்பட்டது. காலையில குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரமாவது பகவத்கீதையை கொண்டுட்டு தான் மறுவேலை. அப்படி இருக்கும் பட்சத்தில் அடியனுடைய சிற்றறிவுக்கு ஒரு உண்மை புலப்பட்டது. அது மேபி ரைட்டா ராங்கான்றதுக்கு நான் வரல, பட் இத பக்தர்கள் கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். பகவத்கீதை உரைக்கப்பட்டது சுமார் 5150 வருஷங்களுக்கு முன்னாடி. திருக்குறள் உரைக்கப்பட்டது ஒரு 2000 வருஷங்களுக்கு முன்னாடி. அந்த திருவள்ளுவர் நிச்சயமா அவர் பகவானால அருளப்பட்ட, பகவானால ஆசி பெற்ற ஒரு மிகப்பெரிய பிறப்பு தான், தெய்வ புலவர் திருவள்ளுவர். அது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அவர் மயிலாப்பூர்ல பிறந்ததா ஒரு சரித்திரம் சொல்லுது. ஆனா கிட்ட நெருங்கி அவரோட வரலாறு எடுத்தா அவர் எப்ப பிறந்தார், எப்ப அவர் அவதரித்தார், எப்ப மறைந்தார் என்றது டீட்டெயில் கரெக்டா தெரியல. அப்படிப்பட்ட தெய்வ புலவரான திருவள்ளுவர் 133 அதிகாரங்கள் மூலமா 1330 திருக்குறளை வழங்கியிருக்கார். அந்த திருக்குறள்ல கடவுள் வாழ்த்துன்னு ஒரு அதிகாரத்தை வச்சு முதல் குறள்லயே 1330 குறள்ல 133 அதிகாரங்கள், ஒரு அதிகாரத்துக்கு 10 குறள். ஃபர்ஸ்ட் திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு அப்படின்னா, இந்த உலகத்துல ஆதி முதல் அந்தம் வரை அனைத்தும் பகவானால் தான் ஸ்தாபிக்கப்பட்டது, அவரால் தான் உருவாக்கப்பட்டதுன்றத கடவுள் வாழ்த்தினுடைய ஃபர்ஸ்ட் திருக்குறளையே சொல்லிட்டார். 1330 குறளுக்கும் தலையாய குறளான முதல் திருக்குறளையே சொல்லிட்டார். அதுதான் பகவத்கீதையில கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, ஆதியும் நானே அந்தமும் நானே, அந்த எம்பெருமான் தான் படைப்பது, அந்த எம்பெருமான் தான் நம்மை காப்பது, அந்த எம்பெருமான் தான் நம்மை ரட்சிப்பது. ஒரு காலத்தின் முதிர்ச்சி ஆன உடனே அந்த எம்பெருமானோட அருளால தான் இந்த ஆத்மா வேற பிறப்பும் எடுக்குது. ஆதலால் நாம் நிதர்சனமாக புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, ஒரு சின்ன பைக்கோ காரோ ரோட்ல போகுது, அது ஒரு ஓட்டுநர் தான் இயக்குறாங்க. இன்னைக்கு ஏதோ ஆள் இல்லாத ஓட்டுநர் வண்டிங்கெல்லாம் வந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆனா அதை கண்டுபிடிச்சதும் ஒரு மனிதன் தானே. அதை இயக்கிறதுக்கு பின்னாடியே மனிதனோட மூளை தான் செயல்படுது. அப்போ ஒரு சின்ன பொருளை இயக்கிறதுக்கு ஒரு மனுஷன் தேவைப்படுறான்னா, இந்த பிரபஞ்சத்தை இயக்கிறது யார்? யார் சொல்லியாத சூரியன் காலையில உதிக்கிறாரா, இல்ல யார் சொல்லியாத சூரியன் காலையில சாயந்தரம் மறையறாரா, இல்ல யார் சொல்லி மழை பெய்யுது, யார் சொல்லி செடி வளருது, யார் சொல்லி வெளிச்சம் வருது, யார் சொல்லி பௌர்ணமி வருது, யார் சொல்லி அமாவாசை வருது? இதெல்லாம் தத்ரூபமா நடக்குது இல்லைங்களா? ஒரு ஜட பொருளை இயக்கிறதுக்கே ஒரு மானிடா இருக்காங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தை இயக்கிறத மாபெரும் சக்தி தான் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய சக்தி. அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். பகவானோட அருள் இல்லாம பொழுது விடியாது, பொழுது போகாது. அது என்னென்ன காலகட்டத்துல என்னென்ன நடக்கணும், யாராருக்கு எப்படி எப்படி நடக்கணும்ன்றத எல்லாம் எம்பெருமானால் தீர்மானிக்கப்பட்டதுதான். அவனுடைய அருள் இல்லாமல் புல்லும் அசையாது, பூவும் பூக்காது, எதுவுமே நடக்காது. அப்படிப்பட்ட எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய ஒரு அவதாரம் தான் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம். அந்த கிருஷ்ண இந்த 10 தவசாத அவதாரங்கள்ல இந்த ராம அவதாரமும் கிருஷ்ண அவதாரமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான அவதாரங்கள். காரணம் என்னன்னா, எப்படி வாழணும், சத்திய புருஷனா எப்படி வாழணும்ன்றத ராம அவதாரத்துல காட்டினார். அடுத்த அவதாரமான கிருஷ்ண அவதாரத்துல பகவத்கீதையை போதிச்சார். பகவத்கீதை ஏன் போதிச்சார்னா, பகவத்கீதை என்ன சொல்லுதுன்னா, பகவத்கீதையோட 18 அத்தியாயங்கள்ல முதல் அத்தியாயம் முழுக்க முழுக்க குருக்ஷேத்திர போர்க்களத்தை பத்தி விளக்குது. 2வது அத்தியாயம் சாங்கிய யோகம் பேரு. இந்த சாங்கிய யோகம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜட உடல், இது உள்ள இருக்கிற ஆத்மா மற்றும் இந்த பிரபஞ்சம், இந்த 3க்கும் உண்டான தொடர்பு தான் சாங்கிய யோகம். அதுதான் பகவத்கீதையோட 2வது அத்தியாயம். இந்த உடல் நிச்சயம் ஒரு நாள் பிறந்தது, ஒரு நாள் மறைய போகுது இந்த உடல். ஆனா உள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. யாரும் ஆத்மாவுக்கு
பிறப்பு சான்றிதழும் இறப்பு சான்றிதழும் கொடுக்க முடியாது. ஏன்னா அது எப்ப பிறந்ததுன்னே தெரியாது. அப்படிப்பட்ட நித்தியமான ஆத்மா இந்த உடம்புல இருக்கிறதுனாலதான் இந்த உடல் இயங்குது. எப்ப அந்த ஆத்மா இந்த உடலை விட்டு பிரியுதோ இந்த உடலை ஒண்ணு புதைக்கிடுவாங்க இல்ல எரிச்சிருவாங்க. ஏன்னா அதோட பீரியட் முடிஞ்சிருச்சு. அப்போ உண்மையான மரியாதை எதுக்குன்னு கேட்டா ஆத்மாவுக்குத்தான் மரியாதை. அந்த ஆத்மா அடைந்துள்ள மேம்பட்ட பிறப்பு தான் இந்த மானிட பிறப்பு. இந்த மானிட பிறப்பை, அப்படிப்பட்ட இந்த பிறப்பை எக்காரணத்தை கொண்டும் நாம் வீணடித்து விடக்கூடாது. அப்போ பகவத்கீதையோட 2வது அத்தியாயத்துக்கு அடியன் மறுபடியும் வரான். அங்க என்ன விளக்கியிருக்கார் பகவான்? தன்னை உணர்தல், செல்ஃப் ரியலைசேஷன். நான் யார், எதுக்காக பிறந்தேன், எனக்கு என்னென்ன கடமைகள்லாம் இங்க விதிக்கப்பட்டிருக்கு, நான் யார்கிட்ட எப்படி பழகணும், நான் என்ன தெரிஞ்சுக்கணும், என்ன புரிஞ்சுக்கணும், யாரை வணங்கணும், இது எல்லாமே பகவத்கீதையில தெல்ல தெளிவா அருளப்பட்டிருக்கு பகவானால. இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை பண்படுது. நம்மளோட வாழ்க்கை பண்படும். நல்லது எது, கெட்டது எது, பக்தர்கள் யாரு, துஷ்டர்கள் யாரு, நான் எந்த வழியில போனோம், எந்த வழியில போகக்கூடாது, யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, இது எல்லாமே பகவத்கீதையை படிச்சாலே நமக்கு தெரிய வரும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கீதையோட ஒவ்வொரு ஸ்லோகமும் மிக மிக புனிதமானது, மிக மிக பொக்கிஷமானது, மிக மிக மேன்மையானது. அப்படிப்பட்ட பகவத்கீதையை படிக்கலனா இந்த வாழ்க்கைய நம்ம வீணடிச்சு விட்டதாக தான் கருதப்படும். காரணம் அடியன் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு மேனுவல் புக் இருக்கு. எல்லா ஜட பொருளுக்கும் மேனுவல் புக் இருக்கு. ஒரு டிவி, ரேடியோ, ஃப்ரிட்ஜ் எல்லாத்துக்கும் மேனுவல் புக் இருக்கு. இந்த மனித பிறப்புக்கு அதை படிச்சுட்டு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்படி ஆப்ரேட் பண்றோம்னு. இந்த மனித பிறப்புக்கு உண்டான மேனுவல் புக்கை படிக்காம எப்படி வாழ முடியும்? மேனுவல் புக்கை படிக்காம வாழ்ந்தா எப்படி இருக்கும்னா துடுப்பில்லாத படகு போலதான் வாழ்க்கை இருக்கும். ஒரு படகை துடுப்பு வச்சு அந்த படகோட்டி இருக்குன்னா கரெக்டான டைரக்ஷன்ல போகும். இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு கரெக்டா போய் சேர்ந்துடும். ஏன்னா ஒரு படகோட்டி இயக்கிட்டு இருக்காரு அந்த படகை. படகோட்டியே இல்லாத படகு எப்படி இயங்கும்? அந்த படகு எப்படி வேணா போலாம், திசை மாறி போலாம், கவுந்து கூட போயிடலாம். அதே உதாரணம் தான் இங்க பொருந்தும். பகவத்கீதையை படிச்சா என்ன நடக்கும், பகவத்கீதையை படிக்கலன்னா என்ன நடக்கும்னா பகவத்கீதையை படிச்சா வாழ்க்கையோட சில உண்மையான நிதர்சனமான உண்மைகள் தெளிவா புரியும். பகவத்கீதையை படிக்கலன்னா ஏதோ குருட்டாம்போக்குல வாழ்ந்துகிட்டு இருக்க வேண்டியதுதான். இங்கேயோ ஒருத்தர் இருந்தாரு, வாழ்ந்தாரு, பிறந்தாரு, வாழ்ந்தாரு, இறந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. ஆனா பகவத்கீதையை படிச்சு ஒரே ஒரு நாள் ஒரு மனுஷன் வாழ்ந்தாலும் அவனோட வாழ்க்கை மிக மிக போற்றும்படியாக இருக்கும். பகவானோட திவ்ய திருவருள், எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனோட அருள் அந்த பக்தனுக்கு பரிபூர்ணமா கிட்டும். அதனாலதான் பகவத்கீதை குறைஞ்சபட்சம் பகவத்கீதை எல்லாரும், ஏன்னா பகவத்கீதைக்கு மேல நிறைய விஷயங்கள் இருக்கு. பகவத்கீதை தான் அடிப்படை. இப்ப ஸ்ரீமத் பாகவதம் எடுத்தீங்கன்னா 18,000 ஸ்லோகங்கள், 18 புராணங்கள்ல பாகவத புராணம் ஒரு புராணம். பகவத்கீதை எங்க முடியுதோ அங்கதான் பாகவதம் ஸ்டார்ட் ஆகுது. எடுத்த உடனே பாகவதத்தை படிச்சா புரியாது. ஏன்னா அது பிஜி, பிஹெச்டி, அது பிஜி டிகிரி. யூஜி டிகிரியா படிக்காம எப்படி பிஜி டிகிரிக்கு போக முடியும்? அதனால் பகவத்கீதை யூஜி டிகிரி. இது கல்லூரி படிப்புன்னா அது கல்லூரியோட மேற்படிப்பு பாகவதம். பகவத்கீதை குறைந்தபட்சம் பகவத்கீதையை எல்லாரும் கற்க வேண்டும். பகவத்கீதையோட ஒரு ஸ்லோகத்தையாவது பாராயணம் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நீங்க பகவானை சேவிக்க வரீங்கன்னா நீங்க வீட்லயும் சரி அவரோட ஆலயத்திலயும் சரி ஒரே ஒரு ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணாவே பகவான் அவ்வளவு ஆனந்தப்படுவார். ஏன்னா எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனோட நேரடியாக கிருஷ்ண அவதாரத்தில் அவரால் அருளப்பட்டதான் கீதை. அவரோட ஒரு ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணாவே அவ்வளவு ஆனந்தப்படுவார். அப்படிப்பட்ட பகவத்கீதையை அனைவரும் கற்க வேண்டும். பகவானுடைய திவ்ய திருவருளுக்கு பாத்திரமாக வேண்டும். சரி, இந்த தன்னை உணர்தல் அப்படிங்கிறத பத்தி சில விளக்கங்களை கொடுத்து ஒரு சில ஸ்லோகங்கள் இந்த 3 நாள் நடக்க போகுது இந்த உபன்யாசம். நாளைக்கு என்ன சப்ஜெக்ட்ங்கிறத பார்ப்போம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பகவத்கீதையில தன்னை உணர்தல்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம கேட்டு இந்த பிறப்பு கிடைக்கல. ஏற்கனவே அடியன் சொன்னது போல இந்த உலகத்துல கிட்டத்தட்ட ஒரு 800 இருந்து 850 கோடி மக்கள் தொகை இருக்கிறதா ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. அதனால இந்தியாவில தான் ஜாஸ்தி மக்கள் தொகை, கிட்டத்தட்ட 140 145 கோடின்னு சொல்றாங்க. இவ்வளவு பெரிய இந்த திருநாட்டுல தான் பகவத்கீதை அருளப்பட்டது. சரி,
இதுக்கு முன்னாடி இந்த ஆத்மா என்ன பிறப்பு எடுத்தது தெரியாது. இதுக்கப்புறம் இந்த ஆத்மா என்ன பிறப்பு எடுக்க போகுது தெரியாது. இதெல்லாம் நம்ம சிற்றறிவுக்கு எட்டாது. அப்போ இந்த பிறப்பை ஏன் கொடுத்தார் நான் கேட்கல. இந்த ஊர்ல இந்த தாய் தந்தையரோட வயிற்றுல இத்தனாவது பிள்ளையா எனக்கு பிறப்பு கொடுங்க நான் கேட்கல, நீங்களும் கேட்கல. அப்ப எதுக்காக இந்த பிறப்பு கொடுத்தா? சில டைம்ல நம்ம யோசிப்போம், ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டங்கள் வருது, எனக்கு மட்டும் தான் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறாரா? விழுந்து சாமி கும்பிடுறாங்க, அப்பயும் எனக்கு தான் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குற. ஐயா ஐயா கஷ்டத்துல என்ன சொல்ல வராருன்றத தெளிவா புரிஞ்சுக்கணும். வேப்பம்பூலையும் ஒரு இனிப்பு இருக்கு, வேப்பம்பூலையும் தேன் இருக்கு. வேப்பம் பூவோ வேப்பம் பழமோ காயோ கசக்கும். அப்படிப்பட்ட கசப்பு நிறைந்த வேப்பம்பூலையும் காயும் பழத்துல கூட ஒரு துளி தேன் இருக்கு, இருக்கா இல்லைங்களா? அப்போ அந்த கஷ்டத்துல ஏதோ உணர்த்த வரார். என்ன உணர்த்த வரார்? ஒரு கஷ்டத்திலையும் ஒரு பாடத்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அந்த பாடம் என்னன்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்த கஷ்டம் நமக்கு கஷ்டமாவே தெரியாது. ஏன்னா நம்மளை செம்மைப்படுத்துறார், பக்குவப்படுத்துறார். பக்குவப்படாம யாரும் அவர்கிட்ட வந்துட முடியாது. எந்திரிச்ச உடனே பிறந்த உடனே ஐயோ நான் பகவானோட பக்தன் அப்படின்னு யாரும் பெரிய லெவல்ல வந்துட முடியாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா படிப்படியா தாண்டி எது உண்மை, எது பொய், எது மெய்ப்பொருள், எது ஜடப்பொருள், இதெல்லாம் புரிஞ்சுக்கின உடனேதான் பகவானை பத்தி நம்ம நினைக்க ஆரம்பிக்கிறோம். நமக்கு ஒரு கஷ்டத்தையே கொடுக்கலன்னா அவரை பத்தி தோன்றியே இருக்காது. நமக்கு அவரை பத்தி நினைச்சே இருக்க மாட்டோம். ஏதோ இப்போ எனக்கு ஒரு பெரிய வீடு, ஒரு 2-3 காரு, ஒரு பங்களா எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாருன்னா இந்த பக்கம் வந்திருப்பான்னு தெரியாது. அந்த ஜடப்பொருளையே தான் ஒன்றுட்டு இருப்பேன். வாடா உனக்கு அங்க வேலை இல்லை, இங்க வான்னு கூப்பிட்டுட்டு ஏன் வந்தாரு, இங்க வர வச்சு நிறைய விஷயங்களை புரிய வச்சு இங்க என்ன வேலை அடியன் பண்ணணும்ன்றத எப்ப உணர்த்துறாருன்னா அதுக்கு முன்னாடி நிறைய பக்குவப்படுத்துறாரு. இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு கல்லு பேசுது, 2 கல்லு பேசிக்கிட்டான். ஒரு கல்லு என்ன சொல்லுதான், ஒரு மலையில படிக்கட்டுல இருக்கிற கல்லு மேல இருக்கிற விக்கிரகத்தை பார்த்து சொல்லுதான், நானும் கல்லுதான், நீ சிற்பமா இருக்க, நான் கல்லா இருக்கேன், படிக்கட்டுல இருக்கேன், நான் என்னை எல்லாரும் மிதிக்கிறாங்க, உன்னை எல்லாரும் வணங்குறாங்க, நானும் நீயும் ஒண்ணுதானே அப்படின்னு அந்த கல்லு கேட்டுச்சான். படியில இருக்கிற கல்லு. அதுக்கு மேல இருக்கிற சிற்பத்துல இருக்கிற அந்த அவங்க சிற்பம் என்ன சொல்லுதுன்னா, என்ன உளி வச்சு அடி வாங்கிதான் நான் என்ன சிற்பமா ஷேப்பான நான், நீ ஒண்ணுமே இல்லை, 4 கட் பண்ணி ஒண்ணு வச்சுட்டாங்க கீழே. அதனால யாரு ஒருத்தர் கஷ்டத்தை நிறைய சந்திக்கிறாங்களோ அதையும் பகவான் கிட்டே சமர்ப்பிச்சிருங்க. நம்ம என்ன பண்றோம்னா இன்பத்தை நம்ம அனுபவிச்சுட்டு துன்பத்துக்கு மட்டும் கோயிலுக்கு வரோம். ஐயா எனக்கு ஏன் கஷ்டம் கொடுக்குறீங்க? இன்பமும் அவருக்கே சமர்ப்பணம், துன்பமும் அவருக்கே சமர்ப்பணம், எல்லாத்தையும் அவர்கிட்ட சமர்ப்பிச்சுட்டு சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் போயிடுவோம். நம்ம தலையில எதுவும் ஏத்திக்க வேணாம், அவரே பார்த்துக்குவார் எல்லாத்தையும். நமக்கு இந்த பிறப்பு கொடுத்த, நமக்கு அனுதினமும் போஜனம் கொடுத்து, அன்னம் கொடுத்து, பிரசாதம் கொடுத்து நம்மளை காத்துட்டு இருக்கிற பகவானுக்கு தெரியாத நமக்கு எது கொடுக்கணும் எது கொடுக்க கூடாது? அவர்கிட்ட சரணாகதி ஆயிட்டா எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். நம்ம தலையில நம்ம ஏத்தணும்னு நினைச்சா அப்பதான் நம்ம துன்பத்துக்கு ஆளாகும். ஐயா சுவாமி எல்லாம் சமர்ப்பணம் உங்களுக்கு, எனக்கு எதுவும் தெரியாது, நான் கருவி, நீ என்ன கட்டளை கொடுக்குறீங்களோ அதை நான் செயல்படுத்துறேன் அப்படிங்கிறது காலையில எந்திரிச்சு எந்த வேலையை துவங்கறதுக்கு முன்னாடியும் இன்னைக்கு நாள் அர்ப்பணம் அவருக்கு. யாருக்கு அர்ப்பணம்? சமர்ப்பணம் எம்பெருமானுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளை துவங்கினாவே அந்த நாள்ல பகவானோட ஆசீர்வாதம் அருள் பரிபூர்ணமா இருக்கும். அன்னைக்கு என்ன நடந்தாலும் அது அவருக்கே அர்ப்பணம். இந்த மாதிரி அனுதினமும் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம், எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்தா எல்லாமே வாழ்க்கையில நல்லது.